ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபோன் நோண்டிட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். இருட்டுனதே தெரியல. லைட்டு போடாமல் உட்காந்துருக்கேன். திடீர்னு பார்த்தா என்னடா இருட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தா ஐயோ டைம் ஆச்சு. இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டிடுது பாருங்களேன், 5:05க்கெல்லாம். சரி போய் சாமிக்கு பற்றி வச்சுட்டு அப்படியே வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏஞ்சி போகிறேன். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபோன் எடுத்திங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருப்பீங்க, என்ன மாதிரி அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு தான் ஆகும். அந்த ஸ்கை எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி கொஞ்சம் நேரம் பால்கனியில் வேடிக்கை பார்த்துட்டு வந்து லைட் போட்டுட்டு, டெய்லி விளக்கெல்லாம் வைக்க மாட்டேன், பற்றி மட்டும் ஏற்றி வச்சுருவேன். ஏன்னா இங்கே விளக்கு வச்சோன்னா இவனுங்க தட்டிக்கிட்டு விட்டுருவானுங்க. அதனால் இதை பண்டிகை நாள் மட்டும்தான் விளக்கு வைக்கிறது. மற்ற நாள் வந்து வெறும் சாம்பிராணி பற்றி இல்லைன்னா ஊதுவத்தி ஏதாவது ஒன்று ஹால்லையும் இங்கேயும் ஏற்றி வச்சுருவேன். பார்க்க அழகாக இருக்கு இல்லையா இந்த இடம். ஸோ இப்போது நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பரோட்டா இருக்குது. அதுக்கு வந்துட்டு எம்டி சால்னா மாதிரி செய்யலான்னு சொன்னால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க முட்டையும் சேர்த்து போட்டுரு அதில் அப்படின்னாரு. சரி அடித்து ஊற்றிடலாம், சால்னா மாதிரி பண்ணிவிட்டு அதுலேயே முட்டை அடித்து ஊற்றி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பேக்கெட் எங்கள் 2 பேருக்கு தானே, அதுவே 2 நாளைக்கு வரும். தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கடகடன்னு கட் பண்ணிக்கலாம். ஸோ அருணா நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, எதுக்கு வீட்டில் செப்பல் போட்டுட்ருக்கீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நிறைய காலில் அப்படியே மீன் செதில் மாதிரி வெடிப்பாக வரும். டைல்ஸ்லலாம் நடக்கிறேன் பார்த்தீங்களா, அதனால எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா நைனிதாலில் இருந்தோம். அங்கே ரொம்ப தரெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும். ஸ்டார்டிங்கில் செப்பல்லாம் போடாமல் தான் இருப்பேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இங்கே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், கட்டாயமாக செப்பல் போடு அப்படின்ட்டு. ஸோ அப்போ போட ஆரம்பித்தது தான். அதனால் செப்பல் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே போடுற செப்பலை வந்து வெளியிலலாம் போட்டுட்டு போக மாட்டேன். அப்பப்போ நீட்டாக கழுவி வச்சுப்பேன். இதுதான் நான் வீட்டில் செப்பல் போடுறதுக்கான காரணம். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்டாக இது பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே 1-2 பேர் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோவில் சொல்லிட்டோம் அப்படின்னா கிளியர் ஆயிரும் இல்லையா, அதனால தான். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு தக்காளி, தேங்காய் வந்து இந்த மாதிரி சில்லாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். சில பேர் துருவாங்க, என்கிட்ட துருவி கிடையாது. எனக்கு அதை விட இது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் எப்பயுமே துருவணுன்னா கூட இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அதை தான் பொரியல்லாம் சேர்ப்பேன். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இருந்தால் போதுமானதாக இருக்கும். நான் வந்து தேங்காய் சில்லு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூளுமே சேர்ப்போம், இல்லை ஃபுல்லுமே கூட பச்சை மிளகா சேர்த்து செஞ்சாலும் ஓகே தான். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். தோல்லாம் எடுக்கலை, அப்படியே தான் சேர்க்குறேன். 5-6 முந்திரி பருப்பு. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதில் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஐட்டம் காட்டினதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் பாட்டிலெலாம் கழுவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது இப்போ தான் காஞ்சிருக்கு. ஸோ அதில் எண்ணெய் வந்து இது பண்ணி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து 1 லிட்டர் பாட்டில். எத்ராஜ் நாயுடு இருக்கு இல்லையா பாரிஸில், அங்கே வாங்கினேன் பாட்டில். நல்லா 1 லிட்டர் எண்ணெய் ஒரு பேக்கெட் பிரித்து ஊற்றினோன்னா ஃபுல்லாக சரியாக இருக்கும், நல்லாவே இருக்கும் பெரிய பாட்டிலாக. நல்லெண்ணெய்க்கு ஒன்று கடலெண்ணெய்க்கு ஒன்று வச்சுருக்கேன், ஒரு 1 லிட்டர் பாட்டில். ஸோ சால்னாக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டேன். ஸோ பாட்டில் கழுவுற டிப்ஸ் 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த தடவை கழுவுறப்ப அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலையும். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடணும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஜிகர்தண்டா XX படம் பார்த்துட்ருக்காரு. நானும் போய் நடுவில் இது வதங்குற டைமில் அப்படி இப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி அந்த படத்தை பார்த்து முடிச்சிருவேன். ஸோ அது வதங்கிட்டுருக்க டைமில் வந்து பார்த்துட்டு போகிறேன். நான் சிட்டுட்டு அங்கே கதவு கிட்ட படுத்துருக்கானுங்க. நான் போய் சத்தம் கூட்டினோடனே ஏஞ்சி வரான் 2 பேரும். ஸோ படம் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். ஸோ ஈஸியான குருமா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பிரியாணி, குஸ்கா, பிளெயின் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை அடித்து ஊற்றி செய்ய போகிறேன். பிளெயின் சால்னாவும் கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம், நல்லா தான் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை,
குஸ்கா பிரியாணி கூட எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளியும் கொஞ்சம் புதினா இலையும் இப்போ சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா தக்காளி கரைஞ்சி வேகிற அளவுக்கு வதங்கணும். ஸோ நடுவில் திரும்பியும் போய் படம் பார்த்துட்ருக்கேன். நடுவில் பார்ப்பேன், பட் ஃபுல்லாகவே நான் ஒரு தடவை தனியாக உட்காந்து பார்த்துருவேன். அங்கேயே நின்று பாத்திரத்தையே விரித்து பார்க்காம நடுவில் போய் படத்தையும் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்வேன். நீங்களாம் சமையலும் எதுவும் பாதி இந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா சில பேருக்குலாம் ஹால் பக்கத்துலேயே கிச்சன் இருக்குமா, அப்படியே நின்று பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்க்கலாம். நான் அதுக்கு பதில் சிக்கன் மசாலா இருக்குது, கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா சேர்க்கட்டாலும் ஓகே, நம்ம ஏற்கனவே தேங்காயில் வந்து மசாலா சேர்த்து அரைச்சிருக்கோம். அது மட்டும் இருந்தாலுமே கூட மைல்டாக நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, தேங்காய், நிலக்கடலை, அந்த இதெல்லாம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு திருப்பியும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு வதக்கிடலாம். குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா, இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ திரிஞ்சு போன மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இதில் செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. ஓப்பன் பாட்டில் டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், பட்டு பால் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டைலாம் அடித்து சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் சேர்க்குறேன். சால்னாவுமே கூட ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா தண்ணியாக புரோட்டா மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 முட்டை தான் ஊற்ற போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அடித்து ஊற்றுறது பிடிக்காது அப்படின்னா வேக வச்ச முட்டை கூட நீங்கள் லைட்டாக நடுவில் கீறிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மூடி நல்லா மாட்டிருச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஸோ சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருந்தனால எடுக்க முடியல. பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறமா முட்டை அடித்து ஊற்றிட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் முட்டையும் வெந்துடும். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ புரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்குமே கூட நல்லா தான் இருக்கும். நிறையவே செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு இந்த குழம்பு வச்சே ஓட்டிடுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சமையல். நைட்டு தானே பண்ணுறேன், அதனால் நாளைக்குமே கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அதை வேறு பர்னருக்கு மாற்றிட்டு இப்போ புரோட்டா சூடு பண்ண போகிறேன். ஐடியோட புரோட்டா நல்லாயிருக்குமான்னு யாரோ கேட்டிருந்தீங்க. நல்லாயிருக்கும். வீட்டு புரோட்டாவும் நல்லாயிருக்கும், இந்த மைதா எதுவுமே கூட நல்லாயிருக்கும். இதை வந்து சில்லி புரோட்டா நான் ரீல்ஸ் கூட போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும். அதுவும் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு வதக்கணுன்னா சூப்பராக கடையில் கிடைக்கிறத விட நல்லாவே இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சில்லி புரோட்டா. ரீல்ஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். முதல்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கும். இப்போ பிஸ்னஸ் பிடிச்சிட்டாங்கல்ல, அதனால் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். ஸோ அவருக்கு 2 புரோட்டா, எனக்கு ஒரு புரோட்டா, 3 இது சூடு பண்ணால் போதும். நல்லா ஊர்லலாம் அடித்து தருவாங்க பார்த்திங்களா, அதுமாதிரி சூடாக இருக்கப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு மேலே நிறைய சால்னா ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களே பிச்சு போட்டுட்டு மேலே சால்னா ஊற்றி தருவாங்க. திருநெல்வேலி சைடு அந்த பக்கம்லாம். டிட்டு பாருங்கள், க்யூட்டாக படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஸோ 2 வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியிருந்தது. சாப்பிட்டுட்டு அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரமாகவே டின்னர் முடிச்சிடுவோம். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா 7 மணி கூட ஆகலை, ஒரு 6 மணிக்கு எல்லாமே டின்னர் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிடுவார். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே செஞ்சிடுறது டின்னர். ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருந்தாங்க. இந்த புயல் டைம்னால கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே ஆச்சு அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு. டெட்டு பாருங்கள், அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா கேட்டுட்ருக்கான். அதனால் அவன் ட்ரீட் டப்பாவும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இழந்த பழம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்தே போயிட்டேன். ஸோ அவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் இழந்த பழம்லாம் கொடுத்துட்டு இவன் சுற்றி யாராவது வந்தாங்கன்னா சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பான். அதனால தான் அவனோட ட்ரீட் டப்பாவை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏற்கனவே டின்னர்லாம் முடிச்சிட்டான், அதனால் இந்த மாதிரி தான் பண்ணுவான். ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.